இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அபிராமி கார்த்தியை வந்துட்டு சோகமாக ஃபீல் பண்ணி நின்று பார்த்துட்டு இருக்காங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. சரி எப்படி வந்துட்டு முதலாளி மாதிரி இருக்க வேண்டியவன் எல்லா வசதி வாய்ப்பும் இருந்து இப்படி என் பையன் கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ அம்மா வந்துட்டு இப்படிலாம் கஷ்டப்படுத்துறது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி அருண் ஆனந்துக்கிட்ட சொல்ல, போருன்னு வந்துட்டா பாசபந்தம் இதெல்லாம் பார்க்கக்கூடாது, ஜெயிக்கிறதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன். கண்டிப்பாக பாரு கார்த்தி வந்துட்டு இப்போ இந்த இடத்த விட்டு போகத்தான் போகிறேன், என்னோட பிளான் சக்ஸஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்ல, அந்த பக்கம் கார்த்தி கையில் திடீர்னு அடிபட்டுருது. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அலற அபிராமி குடுகுடுன்னு ஓடுறாங்க. ஐயோ கார்த்தி அப்படின்னு சொல்ல, அம்மா நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, சும்மா உன்னை பார்க்கத்தான்ப்பா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சேலை முந்தான எல்லாம் கிழிச்சு வந்துட்டு கார்த்திக்கு கெட்டு போட்டு விடுறாங்க. அம்மா நீங்கள் பதறாதீங்க, இது சின்ன காயம் தான், அவ்வளோலாம் ஒன்றும் பெரிய காயம் கிடையாதுமா அப்படின்னு சொல்ல, எப்படிப்பா பார்த்து வேலை பார்க்க வேண்டியது, இவ்வளோ கேர்லெஸ்ஸாக வேலை பார்ப்பா, ஏன்ப்பா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ இந்த சவால் அது இதுன்னு எதுவுமே வேணாம், வா உடனே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, ஆனந்த் சொல்கிறாங்க பாத்தியா நான் பிளான் போட்ட மாதிரி தான் எல்லாமே நடக்கு, கண்டிப்பாக பாரு கார்த்தி வந்துட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான் அப்படின்னு சொன்னதுமே, அவ்வளோ சீக்கிரம் நீ நினச்சதெல்லாம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு நினைக்காத, கார்த்தியை பற்றி தெரிஞ்சுமே இப்படி பேசிகிட்டு இருக்க, அவன் கடைசியில் என்ன முடிவெடுப்பான்னு பார்ப்போம், பார்த்துட்டு பேசு, நீ பண்ணுறது எதுவுமே சரி கிடையாது அப்படின்ற மாதிரி அருண் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த திக்க கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா நான் மட்டுமா கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன், இங்கே வேலை பார்க்குற எல்லா தொழிலாளர்களுமே கஷ்டப்பட்டு தான் வேலை பார்க்குறாங்க, அது மட்டும் கிடையாது, இங்கே நான் என்ன வருஷம் இல்லாமல் வேலை பார்க்க போகிறேன், இதெல்லாம் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான்மா, நீங்களாம் இதை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி, எப்படிப்பா கவலைப்படாமல் இருக்க முடியும், நமக்கு வந்துட்டு வசதி வாய்ப்பு சொத்துன்னு எல்லாமே இருக்கு, ஆனால் என் பையன் நீ இங்கே வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, நீ தான் எனக்கு வந்துட்டு கடைசி பையன், நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வசதி வாய்ப்பு எல்லாமே வந்துச்சு, அதனால நீ கேட்டது எல்லாத்தையுமே நான் வாங்கி கொடுத்து செல்லமாக வளர்த்துட்டேன், நீ வந்துட்டு சின்ன கஷ்டப்படுறது கூட என்னால் பார்க்க முடியலப்பா, வேணாம்ப்பா ப்ளீஸ்ப்பா வாப்பா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்ல, அம்மா தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க நான் வந்துட்டு வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சொத்துக்காகத்தானே வந்துட்டு இத்தனை பிரச்சனையுமே நடக்குது, இந்த சொத்தை வேணாம்ப்பா எல்லாத்தையும் அவங்கக்கிட்டே கொடுத்துருவோம், நம்ம வந்துட்டு எப்போ வேணால் இந்த சொத்தை சம்பாதிச்சுக்கலாம்ப்பா, உனக்கு அறிவு இருக்குது திறமை இருக்குது எல்லாமே இருக்குது, எப்போ வேணால் நம்ம சம்பாதிச்சுக்கலாம், நீ வந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும், இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது, எனக்கு அதுதான் முக்கியம், வா கார்த்தி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, அம்மா சொத்துக்காக நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், குடும்பம் எனக்குமே பிரிஞ்சிடக்கூடாது, ஒன்றா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க வீட்டுக்கு போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு அபிராமியை கன்வின்ஸ் பண்ணி அங்கேருந்து அமுச்சு விடுறாங்க. அபிராமியை ஃபீல் பண்ணிகிட்டே வந்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. பார்த்து வேலை பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த திக்கச்சே என்ன பிளான் போட்டாலும் சரி இப்படி சொதப்பிடுதே, அம்மா அவ்வளோ தூரம் கூப்பிட்றாங்க, கல்லூனி மங்க மாதிரி இவன் போவனா நின்றுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஆனந்து சொல்ல, கார்த்தியை பற்றி தெரிஞ்சு நீ இப்படி ஒரு பிளான் போட்டேல, இன்னும் நீ எத்தனை பேர்கிட்ட தான் மொக்க வாங்க போகிறேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அருண் சொல்கிறாங்க. அப்போ ரியா கால் பண்ணுறாங்க, என்னாச்சு அத்தை வந்து கூப்பிட்டு கார்த்தி கிளம்பிட்டானா நம்ம ஜெயிச்சிட்டோமா அப்படின்னு கேட்க, மண்ணாங்கட்டி அவன் வந்துட்டு போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நீயாவது நல்ல நியூஸ் சொல்வேன்னு எதிர்பார்த்தேன், ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ரியா ஃபோனை கட் பண்ணிடுற, ஓ ரியா கிட்டேயும் மொக்காதானா அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்துட்டு சிரிக்கிறாரு. நீ வேற படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தும் அருணும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அபிராமி உட்காந்துக்கிட்டு இருக்க, வேலையெல்லாம் முடிஞ்சு ஆனந்தும் வந்துட்டு அங்கே வந்துட்டு உட்காடுறாரு ஹால்லேயும். அப்போ வந்துட்டு இந்த சோசியெல்லாம் பார்ப்பாங்களா அவங்க வந்துட்டு வீட்டுக்குள்ளே வர்றாங்க. யார் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, சைடில் இருந்து தீபாவும் மைதிலியும் எழுந்துச்சு வர்றாங்க. அத்தை நான் தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்ல, எதுக்கு தீபா நீ எதுக்கு வர சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மீனாட்சி அக்கா இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க, அதுவும் தாலியை கலட்டி எரிஞ்சிட்டு போயிருக்காங்க, அதனால தான் வந்துட்டு ஆனந்த் மாமாவுக்கு பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், இவங்க ரெண்டு பேரத்தையும் வந்துட்டு ஜோசியம் பார்த்தா சரியாயிடும், அதனால தான் வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எதுக்குமா இப்போ இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை வேணாம் அப்படின்ற மாதிரி அபிராமி சொல்கிறாங்க. இல்லை மீனாட்சி அக்கா ரொம்ப பாவம், இந்த வீட்டில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அவங்க தான் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க, எனக்கு கூட பிறக்காத அக்கா மாதிரி, நானும் இப்போது என் ஹஸ்பண்டு சந்தோஷமாக இருக்கோன்னா அது காரணம் அவங்க தான், அவங்க சந்தோஷமாக இல்லாட்டி எப்படி, அதனால தான் எல்லா பிரச்சனையும் எப்போ சரியாகும் அப்படின்றதுக்காக வர சொன்னேன் அப்படின்னு சொல்ல ஆனந்த் சொல்கிறாங்க. என்னோட ஜாதகம் எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்ல, மீனாட்சி கடை கேட்டு வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு குறிஞ்சி வந்துட்டு பார்க்குறாங்க. அதை பார்த்து முடிச்சதுமே இப்போ இந்த ஜாதகக்காரருக்கு வந்துட்டு நேரமே சரி கிடையாது அப்படின்னு சொல்ல, அந்த பக்கம் ரியாவும் ஐஸ்வர்யாவும் பேசிக்கிறாங்க. போச்சு போச்சு உனக்கு ஏதோ அவள் வலை விரிச்சிட்டா வசமாக சிக்கிக்கிட்டே அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா சொல்ல, இந்த திக்கம் அதனால தான் அவள் தோல்வியவே சந்திச்சுட்டு வருவாரே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனந்த் வந்துட்டு தோத்துக்கிட்டே இருக்கார் இல்லையா, அதில் யோசித்து பார்க்குறாங்க. அது மட்டும் கிடையாது, உடல் ரீதியாகவும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல அபிராமி பயந்துடுறாங்க. உடல் ரீதியாவா என்ன பிரச்சனை வரும் தெளிவாக சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்ல, அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணை வந்துட்டு வீட்டுக்கு கூட்டு வந்த நேரம் சரி கிடையாது அப்படின்னு சொல்ல, தீபா வந்துட்டு நக்கலா ஆமாம் அந்த பொண்ணால தான் எல்லா பிரச்சனையும், நேரமே சரி கிடையாது அப்படின்னு சொல்ல, சைடு வாக்கில் என்னை எப்படி குத்தி காமிக்கிறா பாரு, இவளுக்கு ஒரு நாள் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரியா நினைக்கிறாங்க. இதுக்கு வந்துட்டு அவங்களோட ஒய்ஃபு பரிகாரம் பண்ணால் சரியாயிடும் அப்படின்னு சொல்ல, சரிங்க குறிச்சி நீங்கள் சொல்லுங்கள் நான் மீனாட்சி அக்கா வச்சு பரிகாரம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தீபா சொல்ல, மீனாட்சியா என்னோட ஒய்ஃப் ரியா தான், அவள் தான் எனக்காக பரிகாரம் பண்ணுவா அப்படின்ற மாதிரி சொல்ல, சி வாயை மூடுறா, கண்டவளை வீட்டுக்கு கூட்டு வந்து பரிகாரம்
பண்ண சொன்னால் நான் ஒத்துக்குருவேனா, இவளெல்லாம் என் மருமகளை நான் என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்ல, நீங்கள் ஏற்றுக்கிட்டா என்ன, ஏற்றுக்கலனா என்ன, என்னோட ஒய்ஃப் ரியா தான், ரியா நீ தான் எனக்கு பரிகாரம் பண்ணணும், பண்ணுவேல அப்படின்னு சொல்ல, பரிகாரமா நானா அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீ தான் என்னோட ஒய்ஃப், நீ தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆனந்த் சொல்ல, நீங்கள் தான் மாமா சொல்லிட்டு இருக்கீங்க, ரியா சொல்லவே இல்லையா, அவங்க சொன்னால் நான் ஏன் மீனாட்சி அக்காவை பண்ண வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, ரியா சொல்லு அப்படின்னதும் ரியா முழிச்சிட்டே இருக்காங்க. எனக்காக ரியா உயிரை கூட கொடுப்பா அப்படின்னு சொல்ல, அட விளக்கண்ண, நானே சொத்துக்காண்டி தான் உன்னை கல்யாணம் பண்ணி விட்டு வந்தேன், நீ இவ்வளோ முட்டாளா இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு ரியா யோசிச்சுட்டு இருக்க. சொல்லு ரியா அப்படின்றாங்க. நான் பரிகாரத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அது மட்டும் கிடையாது, அண்ணன் தண்ணி எதுவும் சாப்பிடக்கூடாது, நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குருஜி சொல்லிடுற, பரிகாரத்தை பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் கிளம்பிடுறாங்க. ஆனந்த் போனதுக்கப்புறம் தேங்க்ஸ் குருஜி, நான் சொன்ன மாதிரிலாம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல, எல்லாரும் வந்துட்டு ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க. அட தீபா இதெல்லாம் உன்னோட பிளான் தானா அப்படின்ற மாதிரி. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருச்சு.